எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச அவரே என் வாழ்க்கைய இப்படி புரட்டி போடுவாருன்னு நான் கனவுலயும் நினைக்கல. எப்பவும் நம்மளோட ஃபீலிங்ஸை பாட்காஸ்ட்ல ஷேர் பண்ணுவோம். இதையே நாம அந்த நண்பர்கள் கிட்ட பேசக்கூடாது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்பெல்லாம் அடிக்கடி பாட்காஸ்ட் பண்ண முடியறது இல்ல. அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, திடீர்னு ஒரு குட்டி கதை சொல்லணும்னு தோணுச்சு. அதை உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிக்கலான்னு தான் நான் ஆன்லைன் வந்தேன். ஒரு காட்டுல ஒரு குட்டி முயல் ஒண்ணு வாழ்ந்துட்டு இருந்துச்சா. அந்த முயல் குட்டி அதோட அம்மா விட்டுட்டு போன வேலைய பார்த்துக்கிட்டு நண்பர்களோட சந்தோஷமா இருந்துச்சா. அதே காட்டுல இன்னொரு பேராசக்கார நரி ஒண்ணு இருந்துச்சா. அதுக்கு எப்பவுமே போதுங்கிற மனசே வராம இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தேவைக்கு மேல சேர்க்கணும்னு பயங்கரமா அலையமா. அந்த சமயத்துலதான் அந்த நரியோட கண்ணுல முயல் குட்டி விழுந்திருக்கு. அந்த முயல் குட்டி கிட்ட இருந்த ஒரு பொருள் மேல அந்த பேராசக்கார நரிக்கு ஆசை வந்திருக்கா. எப்படியாவது அதை அடைஞ்சே ஆகணும்னு திட்டம் போட்டு அந்த முயல் குட்டி கிட்ட போய், தனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதைன்னு போய் சொல்லி என்னையும் உங்க கூட சேர்த்துக்கிறியான்னு கேட்டுச்சா. அந்த முயல் குட்டியும் அந்த நரிய நம்பி தான் கூட சேர்த்துக்குச்சா. நாட்கள் போக போக அந்த நரி மேல முயல் குட்டிக்கு முழுமையான நம்பிக்கை வந்துச்சா. அந்த நரி சொன்னா என்ன வேணாலும் செய்யறதுக்கு அந்த முயல் குட்டி தயாரா இருந்துச்சா. ஆனா அந்த நரி சமயம் பார்த்து முயல் குட்டியோட பொருளை எடுத்துட்டு ஓடி போயிடுச்சா. முயல் குட்டிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போய் நின்னுச்சா. ஆனா அந்த நரி எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம சந்தோஷமா இருந்துச்சா. இதுல இருந்து என்ன தெரியுது? யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்ப கூடாதுன்னு தெரியுதா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, யாரா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க. ஓவரா நம்பிக்கைலாம் வைக்காதீங்க. ஒருவேளை உங்களையே அறியாமலே நீங்க யார் மேலயாச்சும் அதிகப்படியான நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுறது நீங்களாதான் இருப்பீங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. திரும்ப இன்னொரு தருணத்துல உங்ககிட்ட பேசுறேன். என்னாச்சு இவளுக்கு? எப்போ பாட்காஸ்ட் பேசினாலும் வலி துரோகம்னு பேசிட்டு இருக்கா. ரொம்ப ஃபெட்டப் ஆயிருப்பா போலயே. எத்தனையோ பேருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தவ இன்னைக்கு இப்படி உடஞ்சு பேசுறத கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஹாய்.
பாய்ங்க. ஏன் இப்பெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பாகவே பேசுகிறீங்க? நெகட்டிவான கதைகளாக சொல்கிறீங்க. பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சொன்னால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவல்ல. நீங்க அக்கறையோட கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒருத்தவங்கள ரொம்ப நம்பி ஏமாந்துட்டேன். ஏமாத்தினவங்க யாரு என்னன்னெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் பர்சனலுங்க. ஓ, இட்ஸ் ஓகே. சப்போஸ் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா எப்போ வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஐ வில் டூ மை பெஸ்ட் ஃபார் யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், யாரோ உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ணுங்க. அவங்களுக்கு நீங்க யாருன்னு காட்டுங்க. ஒருவேளை அவங்க உங்களை விட பலசாலியா கூட இருக்கலாம். ஆனாலும் எதிர்த்து நில்லுங்க. தோத்தாலும் சண்டை போட்டு தோக்கணும். அதுதான் வீரம். கண்டிப்பாங்க, நீங்க சொல்றதுதான் சரி. தோத்துட்டோன்னு மூளையில முடங்கி போறதை விட முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்கறது மேல்தான். தட்ஸ் அ ஸ்பிரிட். இதே வில் பவரோட போய் சண்டை போடுங்க. உங்க பக்கம் நியாயம் இருந்தா கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு புது நம்பிக்கையே பிறந்திருக்கு. என்னை ஏமாத்தினவங்களுக்கு பாடம் கற்பிக்காம நான் தூங்க மாட்டேங்க. சூப்பருங்க. சீக்கிரமே அந்த நரிய ஜெயிச்சுட்டு குட் நியூஸ் சொல்லுங்க. ஆல் த பெஸ்ட். வந்துட்டியாக்கா? மாமாவுக்கு டிஃபன் வச்சுட்டு நானே உன்னை வந்து கூப்பிடலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள வந்துட்டேன். சரி வா உட்கார சாப்பிடலாம். நலன் சாப்பிட்டானா சைலஜா? அக்கா அவன் இன்னும் கீழே இறங்கியே வரல. அண்ணா அண்ணா வாங்க சாப்பிடலாம். டேய் நலன், வாடா வந்து உட்கார் சாப்பிடலாம் வா. டேய் வாடா. வா 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 உட்காரு. உட்காருப்பா. நாமெல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு.
என்னடா அப்படி பாக்குற? நம்ம அப்பாவா இப்படி அன்பா பேசுறாங்க பாக்குற? எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா நான் ஏன்டா கோவப்பட போறேன்? என்ன மாமா இது? நீங்களா இப்படி பேசுறீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மாமா. பின்ன சும்மாவா? இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நலன் சூப்பர்ரா. இப்பதான் நீ இந்த ராம் பிரசாத்தோட வாரிசுன்னு ப்ரூவ் பண்ணிருக்க. எந்த சென்டிமெண்டலையும் சிக்காம தெளிவா முடிவு எடுக்கணும். ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் டிசிஷன். நலன் இங்க பாரு, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நமக்கு பின்னாடி இருக்கிற எல்லா லக்கேஜையும் அப்படியே கழட்டி விட்டுட்டு தூக்கி வீசிட்டு ஃப்ரீயா போயிட்டே இருக்கணும்டா. ஓஹோ, எப்படி நீங்க எங்க அம்மாவை கழட்டி விட்டீங்களே அப்படியா? அஃப்கோர்ஸ் ஆமாண்டா. நான் மட்டும் அவளை கழட்டி விடாம இருந்திருந்தேன்னு வையே, இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இப்படி ராயலா சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டேன். இப்ப என்ன காரணத்துக்காக அந்த மெஸ்ஸுக்காரியை விரட்டி விட்டுட்டு வந்தியோ அதே காரணத்துக்காக தான் அன்னைக்கு உங்க அம்மா விட்டுட்டு வந்தேன். வாயில ஏதாவது வந்துட போகுது. நீங்க செஞ்சதும் நான் செஞ்சதும் ஒண்ணா? கொஞ்சம் கூட வாய் கூசாம பேசுறீங்க. நான் என்ன உங்களை மாதிரி கூட வாழ்ந்துட்டு ஏமாத்திட்ட வந்தேன்? நீங்க செஞ்சதெல்லாம் பச்சை துரோகம். ஒரு உயிரை சாகடிச்சுட்டு வந்தவங்க நீங்க. உங்களோட என்ன கம்பேர் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. டேய் நலன் 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 நில்றா. நேத்து ஏதோ கதையெல்லாம் சொன்னியாடா. ஒரு இளவரசன் ஏதோ ஒரு பொண்ணு அவ கூட ரொம்ப அழகா இருப்பான்னு. உன்னுடைய நியாயத்தை கூட சொன்னியாடா. அப்படின்னா அந்த நியாயம்லாம் உனக்கு மட்டும்தானா? உங்க அப்பனுக்கு இல்லையா? உன்னுடைய சுயநலத்துக்காக அந்த மெஸ்ஸுக்காரி ஏமாத்தினா அது சரி. அதே என்னுடைய சுயநலத்துக்காக நான் உங்க அம்மா விட்டுட்டு வந்தா அது தப்பா? நல்லா இருக்குதுடா உன்னுடைய லாஜிக். அதானே, அன்னைக்கு மாமா செஞ்சதை தானே இன்னைக்கு நீ செஞ்சுட்டு வந்திருக்க. அப்புறம் எதுக்காக மாமாவை மட்டும் குத்தி குத்தி காமிச்சிட்டு இருக்க? நீங்க ரெண்டு பேரும் உங்க நல்லதுக்காக அந்தந்த சமயத்துல ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, அவ்வளவுதானே. இத ஃப்ரீயா விடுங்க. டேய் நலன், ரொம்ப போட்டு குழப்பிக்காதடா. என்னை பத்தி வேணா நீ புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா உன்னுடைய அப்பனா நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன்டா. நீ எடுத்த முடிவு 100% ரைட். இந்த பொண்டாட்டிங்க புள்ள குட்டிங்க சென்டிமெண்ட்லாம் நம்மள மாதிரி பிசினஸ் மைண்ட் செட் உள்ளவங்களுக்கு செட்டே ஆகாதுடா. இங்க பாருடா, வெறும் பெனிஃபிட் மட்டும்தான் தெரியும். மற்றபடி இந்த அன்பு பாசம் சென்டிமெண்ட் இதெல்லாமே வெறும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான். ஏங்க, உங்களால ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியலன்னா பரவாயில்ல, தேவையில்லாம பேசாம அமைதியா சாப்பிடுங்க. நான் எதுக்கடி அமைதியா இருக்கணும்? புலி 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்ற மாதிரி ஆல்ரெடி அவன் என்னை விட ஃபாஸ்டா தானே போயிட்டு இருக்கான். அவன் என்னை விட பயங்கரமான பிசினஸ் மேன். ரியலி ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூடா. இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. அவன் என்னோட வளர்ப்பேன். அவன் பேசுனதெல்லாம் கேட்ட பின்னாடியுமா அவன் உன்னுடைய வளர்ப்புன்னு சொல்லிட்டு இருக்க? அவன் என்னுடைய ரத்தம். என்னதான் நீ அவனை பார்த்து பார்த்து வளர்த்தாலும் கடைசியில் அவன் புத்தி அப்பன மாதிரியே வேலை செஞ்சதை நீ பார்த்தல்ல. போதுமான கடைசியில அம்மாக்கு நல்ல பெருமை தேடி கொடுத்துட்ட, அப்படிதானே அண்ணே? அதான் அப்பா சொல்லிட்டாருல்ல, இனிமே நீ அவரு சொல்ற மாதிரியே நடந்துக்கோ. என்ன ஐடியா வேணும்னாலும் கேளு. யார எப்படி ஏமாத்தணும்னு அப்பா சூப்பரா ஐடியா கொடுப்பாரு. ஏய், அப்படியெல்லாம் இல்ல பிரீத்தி. அட போனே, உன் மேல எல்லாம் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? என் அண்ணன் மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன்.
கடைசியில நீயே அதையெல்லாம் சுக்கு நூறா உடைச்சிட்டல. அப்பா என்ன சொல்றது? நானே சொல்றேன், உனக்கும் அவருக்கும் வித்தியாசமே இல்லனா. ஏய், டேய் நலன், எங்க போற? வா சாப்பிடலாம். அக்கா சாப். உங்க பெரியம்மாவே திருத்தவே முடியாது. மாமா நீங்க சாப்பிடுங்க. பொங்கல் போடவாடா? கவலைப்படாத தமேந்தி, இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அந்த அம்மன் கண்டிப்பா உன் வாழ்க்கைய மாத்துவா. பாட்டி, நீங்களும் ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு வரும்போது இதையே தான் சொல்றீங்க. ஆனா தமேந்தி வாழ்க்கை ஒரு அடி மேல வச்சா 10 அடி கீழே போகுது. இவ வாழ்க்கை மட்டும் போனா பரவாயில்லையே, கூட சேர்ந்து நம்ம வாழ்க்கையில பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு. கோவிலுக்கு வர்றதே மன நிம்மதிக்காகத்தான். இங்கேயும் வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. வாங்க போல. வா வாமா. இவங்க ஏமா இப்படி இருக்காங்க? ஏய் ஆராதனா, வா போய் பிரசாதம் வாங்கிட்டு வரலாம். போ. மாதவி ஆராதனா இப்படி பேசுறாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க. எதையாவது பேசிட்டு இருப்பாங்க. அவ மகளுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா அவளுக்கும் புரியும். தலகாரணியாம ஆடிட்டு இருக்காங்க. அம்மா, அங்க பாருமா அண்ணி. உன் மகளுக்கு மாப்பிள்ளை எங்க கிடைக்காது. தமேந்தி, தமேந்தி. எப்படி இருக்க தமேந்தி? நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க சம்பந்தி? நல்லா இருக்கும் சம்பந்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேம்மா. நானே உன்னை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வரலான்னு தான் இருந்தேன். நல்ல வேலையா இங்கே பாத்துட்டேன். அண்ணி, நீங்க இல்லாம வீடு பழையபடி பயங்கர எம்டியா இருக்கு அண்ணி. தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துருங்க அண்ணி. புரியுது தமேந்தி. நலன் செஞ்சது தப்புதான். அவன் செஞ்ச எதையுமே நான் நியாயப்படுத்த விரும்பல. ஆனா நலனை பத்தின சில உண்மைகளை உனக்கு சொல்லணும்னு நான் விரும்புறேன். தமேந்தி, நீ நினைக்கிற மாதிரியோ இல்ல இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரியோ நலன் என்னோட புள்ள இல்லம்மா. தெரியும் அத்தை. மண்டபத்துல வச்சு மாமா எதேதோ பேசினாரே. ஆமாமா, என் வீட்டுக்காரரோட முதல் மனைவிக்கு பிறந்தவன் தான் நலன். அவனோட அம்மாவையும் நலனையும் விட்டுட்டு என்கிட்ட வந்துட்டாரு. அவங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்காங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. பிரீத்தி பிறந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. நலன் அந்த சின்ன வயசுல காசு இல்லாம சரியா ஸ்கூலுக்கு போகாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அப்புறம் அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்துருச்சு. படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அப்பதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சிச்சு. நான் நலனையும் அவங்க அம்மாவையும் போய் பார்த்தேன். அவங்க சாகும்போது உங்க பையனை நல்லபடியா வளர்த்து பெரிய ஆளா ஆக்குவேன்னு
சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அப்படியேதான் அவனையும் நல்லபடியா அவனுக்கு அம்மா ஞாபகம் வரக்கூடாதுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். சின்ன வயசுல அப்பா விட்டு போனது, பணம் இல்லாததுனால அம்மாவை காப்பாத்த முடியாத கஷ்டப்பட்டதுன்னு அவன் மனசுல ஆறாத காயங்கள் இன்னும் அப்படியே இருக்கு. அதனால அவன் பணம் தான் எல்லாம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாமா. வாழ்க்கையில பெருசா சம்பாதிக்கணும்னு ரொம்ப கடுமையா உழைக்க ஆரம்பிச்சான். இப்ப வரைக்கும் பணத்தை நோக்கிதான் ஓடிட்டு இருக்கான். அவனுக்குள்ள இருந்த பழைய நினைவுகள், காயங்கள் எல்லாம் மறைஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அதையெல்லாம் இன்னும் அவன் மறக்கவே இல்லம்மா. அதனாலதான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற எண்ணம் அவனை விட்டு போகாமலே இருக்கு. பணத்தை விட அன்பு, பாசம், குடும்பம், உறவுகள் தான் முக்கியம்னு அவனுக்கு புரிய வைக்க முடியுமா? அவனோட குணத்தை மாத்தி உறவுகளுக்கு முக்கியம் கொடுக்கிற மனுஷனா மாத்த நானும் உனக்கு துணையா இருப்பேம்மா. தயவு செஞ்சு நீ என் வீட்டுக்கு வா. உன்னால நலனை மாத்த முடியும்னு நான் நம்புறேன். அம்மா, நீ